ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் பார்க்குறோன்னா, நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதாகவும் நம்மளை வழிபடுத்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இதை நான் ஒரு 3 மாதமாக டெய்லி நோட் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம நடக்குதான்றதையும் ஆய்வு பண்ணி நடக்குதுன்ற காரணத்தினால தான் இதை ஒரு டெய்லி வீடியோவாக போடுறேன். இதை நீங்கள் கேட்டு இது பிரகாரம் நடக்குதான்றதை செக் பண்ணி நீங்கள் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தாராபலன் பார்த்தீங்கன்னா, பராபவ வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி, ஆங்கில தேதி 24/4/2026. இந்த நட்சத்திரம் பூசம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:42 முதல் சனிக்கிழமை அதிகாலை 12:37 வரைக்கும் இருக்கு. இதுக்கான நட்சத்திர பலன் என்ன, யாருக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சாதகமாக வருதுன்னு இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, ஜென்மதாரை நட்சத்திரங்கள். ஜென்மதாரைன்னு சொல்லும்போது பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரை. ஜென்மதாரைன்னு சொல்லும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் தரும். இதெல்லாம் பொதுவான இது. செய்ய வேண்டியது கோயிலுக்கு போகலாம், பரிகாரம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், சொத்து பதவி பத்திரப்பதிவு இதெல்லாம் செய்யலாம். முதலாக ஒரு பணியை ஆரம்பிக்கக்கூடாது. மற்றபடி ஏற்கனவே பேசி வச்சிருந்த விஷயத்தையோ இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போயிட்டுருப்போம், 2வது ஸ்டெப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை செய்யலாம். செய்யக்கூடாது புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது. முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்தானம் செய்தல், சீப்புருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காதுகுத்து, முடிவெட்டுறது, இதெல்லாம் புதுசாக அறுவை சிகிச்சை போகிறது, மருந்து புதுசாக சாப்பிட்றது, இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பித்தா அதில் நம்மளுக்கு இது பிரச்சனை வரும். அதனால் இதை தவிர்க்கணும். அடுத்த பார்த்தா சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன் போது இது வருமானம் சம்பந்தப்பட்டது. பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான செயல்களை செய்தல், புதிய முயற்சிகள் கைகூடும், வீட்டு மனைகள் வாங்க, பேங்க்ல புது அக்கௌண்ட் ஆரம்பிக்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு, பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் இதில் செய்யலாம், ஆரம்பிச்சா வெற்றி அடையும். செல்வம் பெருகும், பொருள் வரவு இருக்கும், வெளிநாடு செல்லுதல், புதிய தொழில் தொடங்குதல், இதெல்லாம் இந்த சம்பத்து தாரையில் செய்யலாம். சம்பத்து தாரை எப்படின்னா, நம்ம ஜென்ம நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விபத்து தாரை. விபத்து தாரைன் போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்து தாரை. விபத்து தாரை என்னும்போது கோபத்தால் காரியத்தை இழப்பு ஏற்படுது, வாய்ப்புகளை தவற விட்டுறது, மனக்குழப்பம் உண்டாகும், வீண் அலைச்சல் உண்டாகும், திருட்டு பயம், பொருள் விரயம், எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத விபத்து, மற்றபடி மனக்குழப்பம் இதெல்லாம் உண்டாகக்கூடியது. இது விபத்துக்கு ஈக்குவலான ஒரு மன உளைச்சல் அதெல்லாம் இருக்கும். செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர பயணங்கள் தவிர்க்கணும், அதிவேக பயணங்கள் தவிர்க்கணும். அதனால் இந்த விபத்து தாரையில் பயணங்கள் மேற்கொள்றதை தவிர்க்கணும் முடிஞ்ச வரைக்கும். மற்ற சுபகாரியங்களும் மோஸ்ட்லி எதுவும் செய்யக்கூடாது. தினமும் செய்கிற விஷயங்களை செய்யலாம், தவறு கிடையாது. அடுத்ததாக சேமதாரை. சேமதாரைன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரைன்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். அப்படின்னா வீடு, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கலாம், அது முழுவதும் அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருக்குன்னா இந்த நட்சத்திரத்தில், இந்த சாமதார நட்சத்திரம் அன்னைக்கு மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நோய் சீக்கிரம் குணம் ஆகும். பாதியில் எதனா கட்டட வேலை நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இந்த சேமதாரையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது அந்த வேலை கண்டிப்பாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைன்னு சொல்லும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைன்னு சொல்லும்போது சிக்கல்கள், கவன சிதறல்கள், வீண் அலைச்சல்,
மனத்தடு மாற்றம், ஒரு விஷயத்தில் முடிவு எடுப்பதில் ஒரு சிக்கல், இல்லை ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தடை தாமதம் அது ஏற்படும். அதனால் வந்து இந்த டைமில் சுபகாரியங்கள் முக்கியமான வேலைகளை இந்த தாரையில் நம்ம செய்யக்கூடாது, தவிர்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா தியானம் செய்யலாம், கோயிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். நம்ம தினமும் ரொட்டீனாக செய்கிற வேலைகளை செய்யலாம். மற்றபடி புதுசாவோ இல்லை ஒரு சுபகாரியமோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நம்ம இது பண்ணோம்னா அப்போ வந்து தடை ஏற்படும். அதனால் இந்த டைமில் செய்யாமல் விட்டுட்டு சாமதாரிலையோ சாதகதாரிலையோ செய்யலாம். இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலம் வாங்கக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாது. இதெல்லாம் வச்சுருந்தா அதில் வில்லகம் உண்டாகும். அடுத்ததாக சாதகதாரி என்னும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் சாதகதாரின்னு சொல்லும்போது நம்மளுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. சாதகதாரி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம எண்ணங்கள் ஈடேறும், முயற்சிகள் பலிதமாகும், நம்ம செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். பூமி சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம். அரசு வேலைக்கு மனு போடுதல், புதிய தேர்வுக்கு மனு போடுதல், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நம்மளுக்கு தேவையான நம்ம முயற்சி எடுக்கிற விஷயங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இதில் எல்லா விஷயமும் செய்யலாம். 7 வதைதாரைன்னு சொல்லும்போது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரைன்னு பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு உடலில் சோர்வு ஏற்படும், மனதில் இனம் முடியாத கவலை, பணிகள் செய்கிறது நாட்டம் இல்லாமை, துன்பத்துக்கு ஈக்குவலான ஒரு மன உளைச்சல், கடன்லாம் வாங்கக்கூடாது. அந்த டைமில் கடனெல்லாம் வாங்காமல் இருக்கணும். மருத்துவ உபகரணம் செய்யக்கூடாது. வீண் வம்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து திடீர் வெளியூர் பயணம் இதெல்லாம் தவிர்க்கணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு மன உளைச்சல், டென்ஷன் ஆகும், கம்ஃபர்டபுளாக இருக்காது அந்த பயணம். இதில் போகிற வேலையும் சக்ஸஸ் ஆகாது. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இதில் வந்து அனைத்து சுபகாரியத்தையும் தவிர்த்துடணும். இந்த வதைதாரையில் நம்மளுக்கே மன உளைச்சல் அந்த மாதிரி டென்ஷன் இருக்கும்போது ஒரு விஷயத்தை எப்படி சரியாக செய்ய முடியும்? அதனால் வந்து இந்த வதைதாரையில் நட்சத்திரங்கள் அவங்க ஜென்மத நட்சத்திரம் கூட அவங்க அன்னைக்கு வந்து சுபகாரியங்களை தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரின் போது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் மைத்திரதாரி. இதில் வந்து நம்ம ஜென்ம 8வது நட்சத்திரன்றதுனால புதிய சுபகாரியங்களை வந்து செய்யக்கூடாது. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளை எடுக்கலாம். இப்போ திருமணத்துக்கு சேலை வாங்குறது, நகை வாங்குறது, ஒரு மஞ்சள் நீராட்டை வச்சுக்கிறோம், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, பத்திரிகை கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னேற்பாடுகான விஷயங்கள்லாம் செய்யலாம். சுப நிகழ்ச்சிகள் தவிர்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா அதில் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் பண்ணலாம். நம்ம நட்பு வட்டங்கள் வந்து புதுசாக சேருவாங்க, விரிவடையும். ஏன் இந்த நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு புதிய விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால புதிய விஷயங்கள் செய்யக்கூடாது. ஆனால் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளலாம். ஆனால் இது நல்ல தாரை தான். சந்திராஷ்டம நட்சத்திரம் வருவதால் சந்திராஷ்டமம் வந்தால் மனக்குழப்பம் அதெல்லாம் ஏற்படும். அதனால் வந்து அதை சுப நிகழ்ச்சிகள் தவிர்க்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா பரம மைத்திரதாரி. இது பார்த்திங்கன்னா அனைத்து சுப செயல்களும் செய்யறதுக்கு உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயங்கள், நிலப்பத்திரிப்பதிவு, அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறது, சகோதரருடன் பேச்சுவார்த்தை நடத்துறது, சொத்து சம்மந்தமாக சகோதரரோடு பேசலாம் மேற்கொள்வது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஆதரவு இந்த டைமில் இந்த நட்சத்திர அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஏதோ ஒரு வேலை செய்யணும்னா, ஒருத்தர் உதவி தேவைன்னா இந்த நட்சத்திர அன்னைக்கு போய் கேட்கலாம். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரம் செய்தல், திருமணம், அப்போ திருமண நகை புடவை வாங்குறது, தொழில் வியாபாரம் சம்மந்தமாக வெளியூர் போகிறது, இதெல்லாம் வந்து வெற்றி அடையும். இந்த தாரையை செஞ்சிங்கன்னா, பரம வைத்தியத்தால் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வீடியோ போகிறதோட பயன்பாடு இதை பார்க்குற எல்லோரும் தினமும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு என்ன தாரா பலன் வருது, நட்சத்திர பலன் வருதுன்னு பார்த்துட்டு அது நல்லதா கெட்டதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி
முக்கியமான சுபகாரியம் செய்ய போகிறோன்னா அதை எப்போ செய்யலாம் எப்போ செய்யக்கூடாதுன்றதை முன்னாடி முடிவு பண்ணிங்கன்னா சாதகமாக செஞ்சு இதன் மூலமாக பலன் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை மற்றவங்களுக்கு